அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. என்னடா வேற ஏதோ ஒரு கெட்டப்ல இருக்க. அது இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டாம். அது இன்னொரு வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னா 100 நாள் ஒழுக்கமாக இருக்கிறத நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போ தான் மொதல் சேலஞ்சே ஆரம்பித்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே 2வது சேலஞ்சே முடிஞ்சு நாளெல்லாம் ஃபிஸ்ன்ட்டு போகுது. இந்த வீடியோ எதுக்குன்னா கொஞ்சம் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் சொல்லலாம் தான். முதல் டவுட்டு என் டயட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு. 100 நாள் சேலஞ்சு பண்ணும்போது நான் ஒரு ஃபேட் ஸ்டேஜில் இருந்தேன், அதுலேருந்து கட் பண்ணேன். அதுக்கு எனக்கு செலவானது ஒரு நாளைக்கு 150 ரூபா. இது நான் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணாமல் சொல்கிறேன். இப்போ 2வது சேலஞ்ச் லீன் பல்க்கு 66 கிலோவில் இருந்து 70 கிலோ வரை வந்திருக்கு 100 நாளில். இதுக்கு எனக்கு செலவானது ஒரு நாளைக்கு 200 ரூபா. இதில் சிக்கன் எவ்வளோ எடுப்பேன்னா ஒரு நாளைக்கு 300 கிராம். சிக்கன் இல்லாட்டா பீஃப் எவ்வளோ எடுப்பேன்னா ஒரு நாளைக்கு 250 கிராமு. இது ஏன் 300 250ன்னு எடுக்கன்னா பட்ஜெட்டு தான். அப்புறம் முட்டை ஒரு நாளைக்கு 4 to 5 எடுப்பேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரோட்டீன். இப்போ கடைசி கொஞ்ச நாளாக ப்ரோட்டீன் ஸ்பான்சர்ஷிப் இருக்கனால 4 முட்டையில் தான் போகுது. இப்போ என்னோட டயட் எப்படி இருக்கும்னா காலையில் ஓட்ஸு, பீனட் பட்டரு, பால், 2 ஸ்கூப் வே. இது 2 ஸ்கூப் வே காலையிலே எடுத்துருவேன். ஜிம் போயிட்டு நான் வே பவுடர் எடுக்க மாட்டேன். மதியத்துக்கும் நைட்டுக்கும் அந்த 300 கிராம் சிக்கனை பாதியாக பிரிச்சிருவேன். அந்த 4 முட்டையும் பாதியாக பிரிச்சிருவேன். 2 முட்டை மதியம், 2 முட்டை நைட்டு. 150 கிராம் சிக்கன் மதியம், 150 கிராம் சிக்கன் நைட்டு. அது கூட எக்ஸ்ட்ரா சோறோ சப்பாத்தியோ அது என் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளந்து எடுத்துப்பேன். இவ்வளோ தான் டயட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஒர்க் அவுட் ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணுறேன். என் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே மொதல் நாள் செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைஸு. 2வது நாள் பேக்கு, பைஸு. 3வது நாள் லெக்கு. 4வது நாள் ஷோல்டரும் ட்ரைஸும். 5வது நாள் பேக்கு, பைஸு. 6வது நாள் செஸ்ட்டு, ஷோல்டரு. 7வது நாள் மறுபடியும் லெக்கு. இது என் உடம்புக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தது. என் ஷோல்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதுக்கு வேண்டி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த லீன் பல்கில் பார்த்துக்கிட்டேன். உங்கள் உடம்புல எது வீக்கான மசிலோ அதை பல்கிங் அப்பமோ லீன் பல்கிங் அப்பமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஒரு Q&A போடுறேன், அதில் கேட்டுக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். வரட்டா.